என்னதான் பேசினாலும் கதிர் மனசு மட்டும் மாறவே மாட்டேங்குது அத்தை. கோவமாவே இருக்காரு. எனக்கும் எரிச்சலா இருக்குத. ஏம்புல இதுக்கு போய் எதுக்கு கவலைப்படுற? பொண்ணு நினைச்சா பாறாங்களையும் களிமண் ஆக்கலாமாக்கும். என்னத்த சொல்றீங்க? என்ற வீட்டுல வந்து இருக்கிற என்ற புத்தி கொஞ்சம் கூட உனக்கு வரல பாரு. நான் எல்லாம் உங்க மாமாவை என் பின்னாடி சுத்தி சுத்தி அலைய வச்சவ. நீ என்னன்னா அந்த பையனை உன் பக்கம் இழுக்க முடியல. உன்னை வச்சுட்டு என்ன ஓடுது எனக்கு தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான் இருக்கிறீங்க. சரி, நான் ஐடியா கொடுக்குறேன். அந்த மாதிரி பண்ணி அந்த பையனை இழுக்க பாரு. சரியா? எல்லாரும் நீங்க என்ன ஓடிட்டு இருக்கீங்க? ஏக்கா, இந்த மது பிள்ளைக்கு எத்தனை டைம் சொல்ற புத்தியே வர மாட்டேங்குதுக்கா. அந்த பையனை எடுத்து கைக்குள்ள வைக்க முடியுதா அவளுக்கு? ஏன் மது, உங்க அத்தை கூட இருக்கற? உங்க அத்தை புத்தி இல்ல? உங்க மாமா எல்லாம் பாரு, உங்க அத்தை முன்னாடியே வண்டி ஓட்டி நிக்கறாப்ல. ஏன் ஒன்றரை வீட்டுக்காரன் தான் ஒன்றரை முன்னாடி வண்டி ஓட்டி நிக்கறாப்ல? யாரு? என்ற வீட்டுக்காரே என்ற முன்னாடி வண்டி ஓட்டி நிக்கறாரு. ஏன் முப்பாத்தா, அவர் முன்னாடி நான் தான் வண்டி ஓட்டி நின்னுட்டு இருக்கறேன். சரி சரி, பேசாம இருங்கடி. அந்த பிள்ளைக்கு ஐடியா கொடுப்போம். இங்க பாரு மது, ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க பாருங்க. ஏன் என்ன சொல்ல போற? ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம். எது வொர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். சரியா? சரிக்கா, நீங்க சொல்லுங்க. அதே மாதிரியே நான் பண்றேன். என்னவோ கதிர் தம்பி இன்னைக்கு உன்னை லவ் பண்றாரு. பண்ண வைக்கிறோம். என்னமோ பண்ணுங்க. ஐடியாவை கொடுங்க. காதை கொண்டா. காதா எதுக்குத? ரகசிய பேசணும். காதை கொண்டாடி. அத்தை, இப்படி பண்ணலாமா? ஏடி எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? இருக்கா, நான் சொல்றேன். என்ன மது, பண்றியா? பண்றேன். ஏ மது, போன் கார்ல வச்சே இல்லையா? அத்தை, ஹெட்போன் மாட்டிட்ட. பேசுங்க. ரெடி ஆயிட்டியா? கதிர வராரா? இல்லத்த, ரொம்ப நேரமா பாத்ரூம்குள்ள தான் உட்கார்ந்திருக்கிற. அந்த மனுஷன் நீவே காணோம். சரி சரி, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலனா பிளான் பி பண்ணு. என்னத்த பிளான் ஏங்கறீங்க பீங்கறீங்க? நீங்க நல்லா டெவலப் ஆயிருக்கீங்க அத்தை. எத்தனை நாளைக்கு தான் இந்த முப்பத்தா இப்படியே பேசிட்டு இருப்பா? நானும் டெவலப் ஆக வேண்டாமா? சரிதா, வெளிய எட்டி பாக்குற கொஞ்ச நேரம் இருங்க. அத்தை, கதிர் வந்தாச்சு. ஐயோ ஐயோ, பாச்சா பாச்சா, ஐயோ பாச்சா, ஐயோ பாச்சா. என்னது பாச்சாவா? பாத்ரூம்ல எங்க படம் ஓடுது? என்னது பாச்சாவா? ஏடி முப்பாத்தா, அந்த புள்ள பாச்சா தான கத்துச்சு. இவங்க அதுக்கு பாச்சான்னு எழுதிருக்குது. ஏக்கா, இது சரியான சினிமா பைத்தியம் போலக்கா. ஐயோ பாச்சா இல்லங்க, பாச்சா. பாச்சனா என்னங்க? கருப்பு புடிச்சவனுக்கு பாச்சனா என்னன்னு கூட தெரியல. இவெல்லாம் நமக்கு தேவையடி. ஏக்கா, அவனுக்கு நமக்கு நம்ம புருஷங்களை வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதுல அவனை வேற வச்சு மேய்க்கணுமா? மதுவுக்கு தான் வேணுங்கறா. நாம என்ன பண்றது? எங்க கோக்ரேச்சுங்க? என்னது கோத்ரேஜா? அதுல நம்ம வீட்ல எந்த பொருளுமே இல்ல. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே எல்ஜி ஆச்சே. கோத்ரேஜ் இல்லையே. ஏக்கா, அது யாரு கோத்ரேஜ்? ஐயோ, கோத்ரேஜ்னா பீரோ கம்பெனி. காக்ரோச்னா கர்ப்பாம்பூச்சி. அவன் தெரியாம பேசிட்டு இருக்கான். இந்த அறிவு கிட்ட மாப்பிள நமக்கு தேவையா? ஏடி, மது கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நம்ம புருஷங்க தான் விளக்கமாற வச்சிருக்கானுங்க. அவளுக்காக நல்ல மாப்பிளைய பார்க்கலனா அவளுக்கு இந்த விளக்கமாற தான் வேணுமாமா. ஐயோ, கர்ப்பாம்பூச்சிங்க. கருப்பாம்பூச்சியா? ஒரு கருப்பாம்பூச்சிக்கு யாராவது இப்படி கத்துவாங்களா? ச்சே, சரியான நியூசன்ஸா போச்சே. உன்னை வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி வேலையில பார்க்காதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அடுப்படியில நின்று சமைக்கிறதோட நின்னுக்கோ. அதை விட்டு பாத்ரூம்குள்ள வர வேலையில வச்சுக்காத. பாத்ரூம்ங்கிறது எங்களோட பிரைவசி. இங்க வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணிருக்க? கிளம்புமா முதல்ல. எவ்வளவு தடவை சொல்றது அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு? ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை பேசிக்கிற வெளியே போய். அத்தை, கேட்டிங்களா எப்படி பேசினாருன்னு? ஏன் புள்ள, உனக்கு அந்த வெங்காயம் வாங்கி தான் வேணுமா? வேற நல்ல மாப்பிளை பார்க்கலாம். இவனை எதுக்கு நீ கட்டணும்? எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். மனசுக்கு சிரிக்க தெரியுமா இல்லையான்னு தெரியல. உங்க மாமா பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சிரிச்சா கலையா இருப்பாப்ல. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த பையன் உனக்கு தேவையா? சிரிப்பும் இல்ல, ஒரு கலகலப்பும் இல்ல. எப்பா, என்ற வீட்டுக்கார எவ்வளவோ பரவாயில்ல போலயே. ஆள் கொஞ்சம் பூசனாப்ல இருந்தாலும் சிரிச்சா காலத்துல குழி விழுகுமாக்கும் பிரபு மாதிரி. என்ற ஊசம் ஒண்ணு மூக்க எவ்வளவோ பரவாயில்ல போலயே. இந்த பையன் இந்த பேச்சு பேசுது. இவனோட நீ வாழ முடியுமா? இவெல்லாம் வேண்டாம் வேண்டாம் உனக்கு. அத்தை, நீங்க தான் சொன்னீங்க பாத்ரூம்குள்ள நின்னு கொஞ்சம் சகஜமா பேசா ரொமான்ஸ் வரும்னு. தெரியாதமா வந்து திட்டு தான் வாங்கினேன். அடுத்த ஐடியா கொடுங்க. ஏண்டி முப்பாத்தா, என்ன ஐடியா கொடுத்த நீ? இல்ல, வேலை ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல அன்சிகாவும் விஜயும் பாத்ரூம்ல ரொமான்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்க ஒரு சீன் வரட்டும் பண்ணுனேன். அது தப்பா போயிடுச்சு. அடி அறிவு கட்டவளே, அது ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க பண்ணாங்க. இந்த பையனுக்கு பொம்பளை பிள்ளைங்க கண்டாவே பிடிக்காது. அவனுக்கு போய் இந்த ஐடியா கொடுத்துக்கற? ஏமல மது லைன்ல இருக்கறியா? சொல்லுங்கக்கா, இருக்கறேன். நான் குடுக்குறேன் பாரு ஐடியா. நீ போய் வீடு துடைக்கிற மாதிரி ஹால தொடச்சிக்கிட்டு இரு. கதிர் தம்பி அந்த வழியா வருவாப்ல. அப்பயே இடிச்சு கீழே விழுகிற மாதிரி போ. அவர் உன்னை தாங்கி பிடிப்பாப்ல. அப்படியே உங்களுக்குள்ள
அடுத்த ஸ்டெப் லவ்வா டெவலப் பண்றது உன் கையில தான் இருக்கு. ஐயோ நான் மாட்டப்பா, என்ன அடி வாங்குற தெம்பில்ல. அட பண்ணு மது, இதுதான் ட்ரெண்டிங். ட்ரை பண்ணி பாரு, சூப்பரா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரிக்கா. என்ன கதிர் வராரா? இல்லையா ஆண்டி? வரட்டு வெயிட் பண்ணு. ஆண்டி வந்துட்டார் ஆண்டி. ஆரம்பி. ஐயோ வலிக்குதே. ஐயோ இது இப்படி கிடக்குறீங்க? எந்திரி. ஏப்பா என்ன தீவனம் திங்கிறாளோ? டேய் என்னடா பாத்துட்டே இருக்க, தூக்குடா கொஞ்சம். இவ வேற இப்படி மேல விழுந்து சட்னி ஆக்கிட்டா நீ. ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி கிடக்குறீங்க? எப்பா சாமி, எங்க இருந்துதான் இவளை புடிச்ச? மேல விழுந்து சட்னி ஆக்கிட்டா நீ. ஐயோ கடவுளே, நான் தான் உன்னை அப்பவே சொன்னல, வீட்டு வேலைக்கு ஆள் வைக்காதன்னு. கேட்டியா? அந்த பொண்ணு பாரு, பார்க்கதான் ஒல்லியா இருக்கு. மேல விழுந்தோட என் எலும்பே நொறுங்கிருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன எதுன்னு பார்க்கணும். சாரிங்க. போதும் தாயே, எதுவுமே பேசாத. உன் சாரிய பத்திரமா நீயே வச்சுக்கோ. ஏன்னா உளுந்தது பூரா நானு. ஏக்கா நல்ல ஐடியா கொடுத்துருக்கா. சூப்பர் ஐடியா. நீ ஏன் ஐடியா குறை சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் கம்பெனி இருங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்க போறேன் பாருங்க. ஐடியாவா? நீங்களா? அது அப்படிலாம் நான் சாதாரணமா நீ நினைக்காத. நல்ல ஐடியாவை கொடுக்குறேன் கேளு. இந்த ஐடியாவை நீ பண்ணனா கதிர் தம்பி அந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பவே மாட்டாங்க. உன்னை வீட்டில் வச்சு காலம் பூரா என் கூடயே இருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஏடி அப்படி என்ன பண்ண போற? கதிர் தம்பி ஏதாவது ஏக்கா உன் புத்தி எங்க போகுது? அது ஒரு நல்ல பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணு. ரீல்ஸை பார்த்து மயங்காத பசங்களே கிடையாது. அதனால கதிர் தம்பி பார்க்குற மாதிரி லைவா ஒரு ரீல்ஸை போடு. ரீல்ஸா? நானா? என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரையே மேனகங்கிறவங்க அப்படியே ஆடியே மயக்கினாங்க. அந்த மாதிரி நீயும் ஆடியே கதிர் தம்பிய மயக்கிற. என்னடி இது கொல்ல கூடத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற? கரும இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா? காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். என்னடி வில்லி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆங்கா. என்ன பாட்டு கண்டி ஆடுறது? இப்ப ட்ரெண்ட்ல என்ன பாட்டுன்னு பாரு. அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு ஒரு குத்தாட்டம் போடு. அப்புறம் பாரு கதிர் தம்பி உன்னை சுத்தி சுத்தி வருவாப்ல. சரி ஆண்டி. அதோ இங்க என்ன பண்றீங்க? அக்கா வந்துட்டாரு, ஆட்டத்தை பாருங்க. காத்து மேல காத்து கீழே. ஏ காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. வீட்டை சுத்தி குப்பை மேடுமா. ஏ வாங்கி தரேன் பிரியாணி, பாசமுள்ள மருதான். நீயும் கிடைச்சா நானும் லக்கி தான். ஷட் அப் மது. அறிவில்ல, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கும் தெரியாது. வயசு பொண்ணு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ச்சே, வெக்கமா இல்ல? அது வந்து என்ன வந்து போய் இதுல இருந்தே தெரியுது நீ சரியான கீழ்த்தனமான பொண்ணுன்னு. இனிமே என் மூஞ்சிலே முடிச்சிடாத, என் வீட்டு பக்கம் வந்துடாத. இல்லங்க சும்மாதான். என்ன சும்மா? இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு வயசு பசங்க இருக்கிற வீட்டுல எப்படி ஒழுக்கமா நடந்துப்ப? இனிமே இந்த பக்கம் வந்த நான் என்ன பண்ண எனக்கே தெரியாது. கதிர் அது வந்து பார்த்தா வீட்ல வேற நிறைய வேலை இருக்குது. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அடுப்புல பாலை வச்சிட்டு வந்துட்டேன். இந்த போனை கொஞ்சம் புடி, என்னன்னு பாத்துட்டு வந்துறேன். ஏய் நில்லடி. ஏய் உமா, எப்படி போய் பேசிட்டு வேகமா போறா பாரு. அது வந்து பார்த்தா சொல்ல மறந்துட்டேன். உங்க அண்ணன் வேற மதியம் சாப்பாட்டுக்கு வருவாரு, நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நான் போயிட்டு வர மாதிரி சொல்லிரே. ஏக்கா நில்லுக்கா, தனியா விட்டு போறதியா? ஏக்கா காதுலயே வாங்காத மாதிரி போறீங்க. மதுட்ட இப்படி தனியா மாட்டி விட்டீங்கல்ல. ச்சே, இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கையில விளையாடிட்டோமே. மக்களே, இந்த மாதிரி லவ்வுக்கு யாருமே ஐடியா கொடுத்துறாதீங்க. அவ்வளவுதான், லவ் புட்டுக்கு